மாலை 5 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். திண்டிவனம் காவேரி பாக்கத்தில் அரசு பேருந்து மண் ஏற்றி வந்த டிராக்டர் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தன் உடல்நிலை பற்றி பொய் தகவல்களை பரப்பி பார்த்தவர்கள் அந்த பொய் உடைந்து நொறுங்கியதால் துணை முதலமைச்சர் பதவி என வதந்தி பரப்பியதாக கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திசை திருப்பும் முயற்சிகளுக்கு திமுகவினர் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். தொடர்ந்து விறுவிறு செய்திகளை பார்க்கலாம். பொங்கலுக்கு ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் சென்னை கோயம்பேட்டில் ஒரே இடத்தில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வத்துடன் குவிந்தனர். தொடர்வது சிறிய இடைவேளை. 2023ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார்